ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அன்னம் சீரியலோட ஃபுல் எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அன்னத்தோட லைஃப்பையும் கார்த்தியோட லைஃப்பையும் கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமான சதி திட்டம் ரம்யா தீட்டுறாங்க. கார்த்திக்கு அன்னத்து கூட ஃபோன் பேசிகிட்டு இருக்க பார்த்த உடனே கோவப்பட்ட ரம்யா அவங்கள கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க. போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு இறங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் அந்த வேகாத வெயிலில் வண்டியை தள்ள வைக்கிறாங்க. வச்ச உடனே கார்த்திக்னால் முடியாமல் கீழே விழுந்துடுறாரு. ஆனால் அண்ணன் கூட வீடியோ கால் பேசிகிட்டு இருந்ததை கார்த்திக் கட் பண்ண மறந்துட்டாங்க. அந்த நேரம்னு பார்த்து ரம்யா கார்த்திக்கு முன்னாடி நின்று, என்னோட டைரியவே நீ எரிச்சையா, உன்னைய பாரு அணுவணுவாக எரித்து சித்திரவதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே அண்ணன் வீடியோ காலில் பார்த்துட்றாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரம்யாவே போய் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு கார்த்திக் முகத்தில் தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பிடுறாங்க. என்ன கார்த்தி, இது கூட உன்னால் செய்ய முடியாதா, இதுக்கே உன் உடம்பு தாங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. கார்த்திக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. உடனே அவரும் எந்திரிச்சு காரில் வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. போன உடனே அண்ணன் கால் பண்ணுறாங்க. என்னன்னு சின்னத்தா, நல்லா இருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்கவும் அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறாரு. இல்லை புலி மூட்டை ஒன்றும் இல்லை அப்படின்னு மழுப்புறாரு. ஆனால் அன்னத்துக்கு எல்லாமே தெரியும். இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க நேரத்தில் சரவணன் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாரு. என்னன்னா, அன்னத்தோட அப்பா கூட போய் கூட்டணி சேர்ந்துடுறாரு. எல்லாமே ஃப்ரூட்ஸு எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்களா, அன்னத்தோட அப்பாவுக்கு சரக்கு பாட்டில் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட சொல்கிறாரு. பயங்கரமாக அப்படியே ஐஸ் வச்சு பேசுகிறாரு. மாமா, என்னோட அம்மாவுக்கு அப்புறமா என்னை ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. அந்த சின்ன பொண்ணும் கேட்க பக்கன்னு சிரித்து இவர்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா சரவணன் என்ன சொல்கிறான்னா, இதனால் வரைக்கும் வாத்திக்கு நான் மட்டும்தான் எதிரியாக இருந்தேன், இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து வாத்தியை இல்லாமல் பண்ணுவோம் அப்படின்னு சரவணன் சவால் விட்டு அன்னத்தோட அப்பா கிட்ட பேசுகிறாங்க. இதை மீனாவும் கேட்டுடுறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாத்தியை அழிப்போம் அப்படின்னு சவால் போடுறாங்க.